அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நாம் பார்த்துடலாம். சனி பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தார். இப்பொழுது ஏழரை சனி முழுவதுமாக மகர ராசிக்கு விலகிவிடுகின்றது. அதாவது விடுதலை கிடைக்கிறது. ஏழரை சனி முழுவதுமாக விலகிவிட்டது. அதனால் கவலை விடுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருந்தீங்க. அதாவது வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பொருளாதார சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் பிரச்சனை, அடிக்கடி வேலை இழப்பு, பொருளாதாரத்தில் மந்தம், இப்படி பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான படிப்பினைகள் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்பட்டுருக்கும். பலவிதமான அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இப்பொழுது ஏழரை சனி உங்களுக்கு முழுவதுமாக விலகி உங்களுக்கு கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் கொடுக்கிறது. அதாவது ஏழரை சனி மகர ராசிக்கு முழுவதுமாக விலகிவிட்டது. அதனால் கவலையை விடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் போன்ற நட்சத்திரங்களை உடைய உங்களுடைய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி என்ற அமைப்பு முழுவதுமாக விலகி விடுகின்றது. அதனால் நல்ல பலன்களே இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நல்ல பலன்களே இருக்குது. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்பொழுது ஒளியை நோக்கி மகர ராசிக்காரர்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் நல்ல பலன்களே இருக்குது. சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது தைரிய, வீரிய, இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இது ஒரு வகையில் நல்ல விஷயம். புரியுதுங்களா? சனி பகவான் எப்போவுமே 3, 6, 10, 11 இந்த இடங்களை சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை அளிப்பார். அந்த அடிப்படையில் உங்களுடைய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான நல்ல பலன்களை அளிப்பார். புரியுதுங்களா? 3ஆம் இடம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி தைரிய, வீரிய ஸ்தானம், இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு அதாவது எதிலும் ஒரு தைரியம், ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதாவது நீங்கள் தொழிலில் எடுத்துக்கினாலும் சரி, உங்களுடைய உடல் சம்பந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அப்போ வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயம் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பரவாயில்ல, நம்ம